ஓம் கணபதியே நமக, ஓம் முருகப்பெருமானே நமக, ஓம் ராகு கேது பகவானே நமக. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. இந்த பாருங்க, பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் வச்சுருக்கோம். ரொம்ப வீட்டுக்கு முக்கியமான பொருள், நம்ம பெயிண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற பொருள் ஆகியால் இதெல்லாம் கவனமாக பாருங்கள். அதே போல் சர்பத்தை கையில் வச்சுருக்கோம். இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் சர்பத்தை வச்சு வழிபடலாமா, பாம்புகளை வச்சு வழிபடலாமா, பாம்பு சலைகளை வச்சு வழிபடலாமா அப்படின்னு கேட்குறோம். அதாவது பாம்புனா பாம்பு சலைகளை, அதே போல் இதோ இப்போ கையில் வச்சுருக்கு பார்த்தீங்களா சர்பம், இந்த மாதிரி சர்பங்களை வச்சு வழிபடலாமான்னு கேட்குறாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏங்க சர்பத்தை வச்சு வழிபடக்கூடாது? சிவபெருமான் கருத்தில் சிவனை நம்ம வணங்குறோம். சிவபெருமான் கருத்தில் என்ன இருக்குது? படத்தில் சர்பதான் இருக்குது. நம்ம லிங்கமாக வச்சு வழிபட்டாலும் சர்பத்தை வச்சு தான் நம்ம வழிபடுறோம். விஷ்ணு கையில் என்ன இருக்குது? புரியுதா? விஷ்ணு யார்கிட்ட படுத்துட்டு இருக்காரு? சர்பத்து மேலே தான் படுத்துருக்காரு. அப்போ அதை வச்சு நம்ம படத்தோட வழிபடலையா? அதே போல் பிரம்மதேவன்கிட்டையும் பாம்பு தான் இருக்குது. புரியுதுங்களா? அது மட்டும் நம்ம வச்சு வழிபடலையா? ஏன் விநாயகர்கிட்ட அவருடைய வயிற்றில் சர்பதான் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம வழிபடுறோம். ஏன் முருகர் கால் மயிலு கீழே சர்பதான் இருக்குது, அதை வச்சு நம்ம வழிபடலையா? சர்பன்றது நம்ம தெய்வத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வணங்குறோம். புரியுதா? பாம்பு புத்துக்களை நம்ம போய் வணங்குறோம். சர்பமாக இருந்தாலும் நம்மளுக்கு பால் ஊற்றுறோம், முட்டைலாம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணோம். ஏன்னா சர்பம் இந்து மதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் நவகிரகங்களையும் ராகு கேது இவங்க ரெண்டு பேரும் சர்பம் தான். புரியுதா? அவங்களே நம்ம வழிபடுறோம்ல. புரியுதுங்களா? அவங்க இல்லாமல் ஜாதகமே இல்லை. புரியுதுங்களா? ஆகையால வீட்டில் எல்லாருமே சர்ப வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக தெய்வத்துக்கு உட்பட்டு தான் சர்பம். ஆகையால சில பேர்லாம் சொல்கிறாங்க, சர்பம்லாம் வழிபடக்கூடாது, வீட்டில் சர்பம் வச்சுலாம் வழிபடக்கூடாது. ஏன் சர்பம் வச்சு அப்போ சர்பம் வச்சு வழிபடக்கூடாது? சர்பம் உள்ள படங்களை எப்படி வச்சு வழிபடலாம்? சாமி படங்களை எப்படி வச்சு வழிபடலாம்? புரியுதுங்களா? சாமி படத்தோட சர்பம் வச்சுன்னு இருந்தால் அதை வழிபடலாம். ஆனால் தனியாக நீங்கள் சர்ப வழிபாடு பண்ணக்கூடாதுன்னா இது எந்த வகையில் நியாயம்? இது அதெல்லாம் கிடையாதுங்க. சில பேர் விளம்பரத்துக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. நீங்கள் வீட்டில் சின்ன ஒரு சர்பம் ஒன்று வாங்கிங்க. நீங்கள் சிலையாக வாங்கிக்கலாம் கூட, இந்த மாதிரி பித்தளில், வெள்ளியில், அலுமினியத்தில் இருக்குது, செம்பில் இருக்குது, இந்த மாதிரி சர்பத்துங்களை வாங்கி நீங்கள் வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய இடத்துல புத்து கோயிலாம் நிறைய இல்லை. ஆகையால் நம்ம வீட்டிலே சர்பத்தை வச்சு வழிபட்டீங்கன்னா ஆக சிறந்த வழிபாடுங்க. அதுக்கு நீங்கள் முட்டை வைக்கணும், பால் வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தெய்வத்துக்கு உட்பட்டு சாமி எப்படி வணங்கல அதே மாதிரி சர்பத்தை வணங்கி சர்பங்களோட மந்திரங்களை சொன்னாலே போதும். புரியுதா? ஆகையால எல்லாருமே வீட்டில் சர்பத்தை வச்சு வழிபடுங்க. அதில் எந்த மாற்றுக்கிறத சர்பம் தெய்வத்துக்கு உட்படுறது. அதை தனியாக பிரித்து சில பேர்லாம் சர்பத்தை வச்சு வழிபடக்கூடாது, கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வீட்டில் கெடுதல் நடந்தது? எவ்வளோ பேர் வீட்டில் சர்பத்தை வச்சு தான் வழிபடுறாங்க. கருவறையில் பாருங்கள், நிறைய பேர் சர்பத்தை வச்சு தான் வழிபடுறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே வீட்டில் சர்பத்தை வச்சு வழிபாடுங்க. அது தெய்வத்துக்கு உட்பட்டது. நல்லா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா பாம்புன்றது சாதாரண விஷயம் இல்லை, தெய்வத்துக்கு உட்பட்டுறதுனால நம்ம அதை வணங்குறோம். ஆகையால் சர்பத்தை வச்சு வழிபடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கம்.